திருச்சியில் பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவில் எதிரே உள்ள கால்வாயில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் தீபன். கால்வாயில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் படும் இன்னல்கள் என்னென்ன? விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. திருச்சி மாநகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடிய உக்கரகாளியம்மன், வெக்காளியம்மன் கோவிலுக்கு பிறகு ஐயப்பன் கோவில் செயல்பட்டு வருகிறது. இந்த ஐயப்பன் கோவில் திருச்சி மாநகர் கண்டோன்மெண்ட் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ஐயப்பன் கோவிலில் தினந்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் மக்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருவார்கள். அதுவும் குறிப்பாக கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், சித்திரை மாதத்தில் அதிக அளவில் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்து வருவார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஐயப்பன் கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த கால்வாயில் அந்த செல்லக்கூடிய கழிவினானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. துர்நாற்றம் வீசப்படுகிறது. அதே போன்று மாலை நேரங்களில் இந்த பகுதியில் செல்லும் போது கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது. இது உடனடியாக அகற்ற வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும் என கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் இந்த வழியில் செல்லக்கூடிய பொதுமக்களும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பக்தர்களும் பொதுமக்களும் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். ஒரு பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோயிலுக்கு தினந்தோறும் வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய நிம்மதியை வேண்டியும் தங்களுக்கு வேண்டுதலை வேண்டிதான் இந்த கோயிலுக்கு வருவார்கள். ஆனால் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு இந்த வழிந்தோடும் கால்வாய் இருக்கக்கூடிய சாக்கடை கழிவுகளால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவுவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதே போன்று இந்த ஐயப்பன் கோயிலுக்கு அருகேதான் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய திறந்தவெளி பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மாலை நேரங்களில் திருச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் அந்த பகுதியில் தங்களுடைய பொழுதுகளை கழிப்பார்கள். அவர்களும் பல்வேறு தொற்று நோய்களை அவதிப்பட்டு வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே போன்று இந்த கால்வாய் என்பது இருக்கக்கூடிய உயகொண்டான் கால்வாயில் கொண்டு சென்று இந்த கழிவானது கலக்கிறது. இதனால் பல்வேறு பகுதியில் செல்லக்கூடிய உயகொண்டான் கால்வாயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது விவசாயத்துக்கு பயன்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இந்த கழிநீரும் சேர்ந்து கலப்பதால் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பல தரப்பட்டு மக்களிடையே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு உடனடியாக இந்த கால்வாயை தூர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தாலும் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியும் அலட்சிய போக்கிலே செயல்பட்டு வருகிறார்கள். ஆகையால் உடனடியாக இந்த கால்வாயை சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் இந்த திறந்தவெளி கால்வாயை முழுமையாக மூட வேண்டும். பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. களவிவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி தீபன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.